ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு வந்து பாடி ஹீட்டுங்கிறது ரொம்பவே அளவுக்கு மீறி வந்து நிறையா பேருக்கு வந்து பாடி ஹீட் வந்து இருக்கும். இதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் எனக்கு டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுவும் ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட எக்கு க்ரோ வந்து கம்மியாகும். இதனால் வந்து பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது நீர்க்கட்டிகள்லாம் கூட இதனால் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பாடி ஹீட்டை கம்மி பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அது உங்களோட அதில் எது ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். 1 டே 2 டேஸ்லாம் பத்தாது. நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு தான் நான் சொல்லணுமே தவிர, நான் யாருக்கும் தெரியாதது புதுசாலாம் நான் எதையுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆயில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தான் மெயின். இதில் நல்லா உச்சந்தலையில் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூடு வந்து கம்மியாகும். ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கை பார்த்துக்கு வர மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணும்போது ரொம்பவே கவனமாக சூடு பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக ஹீட்டு ஓரளவு ஹீட் பண்ணி அது நல்லா உச்சந்தலையில் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. உச்சந்தலையில் மட்டும்தான் தேய்க்கணுமா, மற்ற இடங்களில் தேய்க்கக்கூடாதான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஹேர் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து உச்சந்தலையில் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மெயின்னு. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து வாரத்தில் 2 டேஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய சாதம் வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் வீட்டில் இருக்கும், கிராமத்தில் இருக்கும். பட் சிட்டியில் இப்போ எப்படின்னு கிடையாது. பட் எங்கள் வீட்டிலலாம் டெய்லியுமே பழைய சாதம் இருக்கும், நாங்கள் சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 11 o'clock எடுத்துக்கோங்க. மார்னிங் டிஃபன் எடுத்துகிட்டு கூட ஒரு 11 o'clock லைட்டாக எடுத்துக்கோங்க. இல்லை மார்னிங் டிஃபனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மதியம் சாப்பிடுங்க. பட் வந்து நைட்டு வேணாம், பகல் டைமில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. பழைய சாதம் இல்லைங்கிறவங்க நைட்டு லைட்டாக கொஞ்சோண்டு சாதம் வச்சு உப்பு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட எக்கு க்ரோவாக இருக்கட்டும், ஹேர் க்ரோவாக இருக்கட்டும். எக்கு க்ரோ மீன்ஸ் கருமுட்டை, அது க்ரோவாக இருக்கட்டும், ஹேர் க்ரோவாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்கின் க்ரோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நெல்லிக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸுமே நீங்கள் போட்டு குடிங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது உங்களோட சூட்டுக்கு நம்ம உடம்பு வந்து நல்லா கூலாக இருக்கிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வாட்ரு வந்து நம்ம நிறையா குடிக்கணும். வாட்ரு நம்ம நிறையா குடிக்கல நம்ம அப்படின்னாலே நம்ம யூரின் போகிறப்போ நமக்கு நல்லா தெரியும். நம்ம நார்மலாக நல்லா வாட்ரு குடிச்சு நம்ம யூரின் போகிறோம் அப்படின்னா அந்த யூரின் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். நம்ம உடம்புல போதுமான அளவு வந்து நீர் இல்லை அப்படின்னா நல்லா எல்லோவாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். யூரின் போகிறப்போ எரிச்சலாக இருக்கும் நமக்கு. அதுவுமே இப்போ வந்து பாடி ஹீட்டு தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ தான் நீங்கள் சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணுங்கிறது ரொம்பவே மெயினான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே தண்ணி நிறையா குடிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயமே வந்து ஹீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீர் எரிச்சல்னு சொல்லுவாங்க, நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த சம்மர் டைமில் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நைட்டு நல்லா வெந்தயத்தை ஊற வச்சு மார்னிங் வந்து அதை நீங்கள் வெறும் வயிற்றில் அந்த வெந்தய தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்ச நாளில் வந்து சரியாயிடும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து நீர் எரிச்சல் இப்போ கிடையாது, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னே எனக்கு இருந்தது. நான் வந்து எனக்கு டக்கு நீர் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் வெந்தயம் போட்டு அந்த டைம்லேயே டக்குன்னு போட்டு முழுங்கிடுவேன் வாயிலே. எனக்கு 5 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு நல்லாயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினுமே வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். இதையுமே வந்து நீங்கள் நைட்டு ஊற போட்டு மார்னிங் எழுந்து அது நீங்கள் நல்லா வந்திருக்கும். அது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளோட உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணும்.
குழந்தைங்களுக்குமே வந்து இது கொடுக்கலாம். இது நம்ம கொடுக்குறது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுமே இது ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்றதுமே நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல மறந்துட்டேன், ஆயிலை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அது வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது. ஓவலேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கோல்ட் ஆயிடுச்சு, நீங்கள் தும்முறீங்க அடிக்கடி அப்படின்னா அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இந்த ஓவலேஷன் டைமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு பின்னாடியோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாமல் நார்மலாக நீங்கள் எந்த டைம்னு உங்களுக்கு தெரியும் அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ஆயில் பாத் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.